அப்போது ராகுல் காந்தி சேர்வாரோட சேர்ந்து கெட்டு போயிட்டார். இந்தி மொழியில் அவங்களுடைய கொள்கை, இந்தி யார் திணிச்சது? மும்மொழி கொள்கை யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ் தானே. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? திமுக கூட சேர்ந்துக்கிட்டு ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நீட்டு கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் தானே. இன்றைக்கி திமுக கூட சேர்ந்து ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயம் நான் சொல்லுவேன். காங்கிரஸ் இதை அவங்க கொண்டு வந்த மும்மொழியில் தான் இந்தியை திணிச்சாங்க. இப்போ இருக்கிற மும்மொழியில் எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ். ஆனால் ஹிந்தி திணிக்கிறான்னு இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. எப்படி எஸ்ஐஆருக்கு எதிராக பிரச்சாரமோ அந்த மாதிரி பிரச்சாரம். அதனால் இதில் எல்லாத்தையும் அரசியல் பண்ணுவாங்க. இடி பழி வாங்குகிறது. சரி, இடி பழி வாங்குதுங்க. இடி ஒரு ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ் இல்லைன்னா உள்ளவே வர முடியாது. அப்போ அந்த அஃபென்ஸ் நடக்கிறதுக்கு வழக்கு பதிவு செய்கிறதுக்கு நீங்கள் குற்றம் செஞ்சுருக்கீங்களா இல்லையா? செஞ்சால் தானே வர முடியும். ஜாப் ராக்கெட்டு செந்தில் பாலாஜி பணம் வாங்கி மாட்டுறாரு, அதில் மோசடி நடக்குதுன்னு வழக்கு பதிவு பண்ணதுனால தானே இடி உள்ளே வந்தது. செந்தில் பாலாஜி அதில் சம்மந்தமே இல்லை அப்படின்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த கேஸ் போயிருக்குமா?